அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த துனியாவிலே பிரச்சனைகள் தருகிற நேரம் தீர்வையும் சேர்த்து தருவான். மூமின்களுக்கு ஒரு காலமும் மூமின்களை அல்லாஹ் கைவிட மாட்டான். அவன் வாக்குறுதி மீற மாட்டான். நபிக்கு கொடுத்த வாக்குறுதி வல்லாஹு யஸ்முக மினன் நாஸ். நபியே, அல்லாஹ் மனிதர்களிலிருந்து உங்களை பாதுகாப்பான்னு கொடுத்தான். கடைசி நிமிடம் வரைக்கும் ரசூலுல்லாஹ் இயல்பாக மௌத்தாகிற வரைக்கும் ஒருவர் கூட ரசூலுல்லாஹ் மேல கை வைக்காம அவர்கள் கை வைக்க முடியல. ரசூலுல்லாஹ்வுடைய சாம்ராஜ்யம் மலர ஆரம்பித்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் எதை விதியாக்கினான் அது கிடைக்கும். இந்த துனியாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடம் நடக்குது. எக்ஸாமினேஷன், பலா என்பது சோதனைகள் என்பது முகம் கொடுக்கிற நேரம் என்ன ஆன்சர் பண்றோமோ அந்த ஆன்சருக்கு சுவர்க்க கிரேடிங் கூடும். அதை பொறுமையாக நின்று அல்லாஹ்வை பத்தி நல்லெண்ணம் கொண்டு ஒவ்வொன்றையும் நாங்கள் செய்கிற நேரம் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பிறகு அல்லாஹ் இன்விடேஷன் தருகிறான். எது அல்லாஹ்வோட பேசுறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு லுஹர தந்தான், அசர தந்தான், மக்ரிப தந்தான். ஒரு அடியான் அல்லாஹ் நேசிச்சா அல்லாஹ்வுடைய கல்புல அல்லாஹ்வை பத்தி இரக்கத்தை கொடுத்தா அவருக்கு ஒரு எலாம கொடுப்பான். நடு ஜாமத்தில் எலும்பி தக்பீரை கட்டுங்க என்பான் அல்லாஹ். ஏன் தெரியுமா? அவருடைய ஈமான் இப்ப மலருது. வாழ்க்கையில பிரச்சனை வர்றவருக்கு அந்த முழிப்பு வரும். எனக்கு யாரும் துணை இல்லை, என் இறைவனோடு நான் உரையாட போகிறேன். அல்லாஹ் ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறான். அடியானே, என்னோட பேசவா. சுபஹான ரப்பி. அல்லாஹ் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுப்பது என்பது இந்த மூமின்களுக்கு கவலை தருமா பெரியவர்களே? இந்த நாவுகள் அறியாமலே ஜிக்ரிலே சுபஹானல்லாஹ், சுபஹான ரப்பில் அலா, சுபஹானல்லாஹில் அலீம், சுபஹானல்லாஹி வ பிஹம்தி என்று தெரியாமலும் தெரிந்து கொண்டும் சொல்லிக்கொண்டே போவதற்கு அல்லாஹ் வாய்ப்பு தருவது என்பது பிரச்சனையா பெரியவர்களே? ஒரு சோதனை நேரம் ஒரு மூமின் தன்னை அறியாமல் ஜிக்ர் செய்வார், செய்யதுல் இஸ்திக்ஃபார்களை ஓதுவார், தஹஜ்ஜத்தில் எழும்புவார். நிஜமா ஒரு வலிமாக்கு உங்களுக்கு இன்விடேஷன் தந்து சாப்பாடு கூப்பிடுற மாதிரி இறைவன் நடுநிசையின் எல்லோரும் தூங்குற நேரம் உங்களுக்கு இன்விடேஷன் தருகிறான். முதல் வானத்தில் நான் என்னோட பேச உன்னை நான் உனக்கு அனுமதி தருகிறேன். அந்த அனுமதி இல்லாத எல்லோரும் உறங்குவார்கள். யாருக்கு அந்த அனுமதி கிடைக்குதோ அவர்கள் விழிப்பார்கள். அவர்கள் இறைவனோடு கொஞ்சுவார்கள், இறைவனோடு குழாவி பேசுவார்கள், இறைவனோட கெஞ்சி கேட்பார்கள், தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொள்வார்கள், இறைவனோட மன்னிப்பை கேட்பார்கள். இதுதான் நிம்மதி பெரியவர்களே. இதுதான் இமாம்கள் அடைந்த நிம்மதி, இதுதான் நபிமார்கள் அடைந்த நிம்மதி, இதுதான் சஹாபாக்கள் அடைந்த நிம்மதி. பாலைவனத்தை புரட்டி போடப்பட்ட இந்த மிக பெரும் அற்புத மார்க்கம் இஸ்லாம் அவருடைய கல்விகளுக்கு இறைவனை பற்றி அந்த நிஜமான அந்த எண்ணத்தை கொடுத்தது. அவர்கள் அல்லாஹ்வை பற்றி ஒழுங்காக புரிந்தார்கள். வெளியிலே உள்ளவர்கள் நினைத்தார்கள், பாவம் இவர்கள், இவ்வளவு பிரச்சனை இவர்களுக்கு, பிரச்சனை முடிய பிரச்சனை. மூமின்கள் நிம்மதியாக நின்றார்கள். அல்லாஹ்வுடைய அந்த அன்புடைய உணர்வை அவர்கள் பெற்றுக்கொண்டே இருந்தார்கள், பூரிப்படைந்தார்கள், கட்டுப்பட்டார்கள். சமிஅனா வ அத்தஅனா என்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் துனியா அல்ல வாழ்க்கை, ஜன்னா